வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நூற்றுக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து தனியார் ஏஜென்சி ஒன்று மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தில் அரங்கேறியுள்ளது. வெளிநாட்டு வேலைக்காக ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்த கதை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பார்த்திபன் முரளி நடிப்பில் வெளியான வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தை அனைவரும் பார்த்திருப்போம். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தனியார் ஏஜென்ட் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி ஏமாற்றும் மோசடி குறித்து திரைப்படம் பேசியிருந்தது. 20 வருடங்களுக்கு முன்பு படம் வெளியாகி விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில் தற்போது சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தில் செயல்பட்டு வந்த தனியார் ஏஜென்சி ஒன்று வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி மோசடி செய்த சம்பவம் நடந்துள்ளது. எளிதில் வெளிநாடு செல்லலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களை Facebook, இன்ஸ்டாகிராமில் தனியார் ஏஜென்சி கொடுத்துள்ளது. இதை பார்த்து திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தனியார் ஏஜென்சியை அணுகியுள்ளனர். அவர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. நேரில் ரொக்கமாகவும் வங்கி கணக்கிலும் பணத்தை பலர் அனுப்பியுள்ளனர். ஆனால் சொன்னபடி யாருக்கும் வேலை வாங்கி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நான் லைஃப் ஒன் அறவேல் மூலயமா பெல்ஜியம் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதா சொல்லி என்கிட்ட பணம் வாங்கினாங்க. 7 லட்சம். ஆனால் 3 லட்சம் பணம் அக்கௌண்ட்லையும் 50,000 கையிலையும். இது பேன் டாக்குமெண்ட் ஒரு 3 லட்சத்துக்கு வாங்கினாங்க. என்னை வெளிநாடு வேலைக்கு அனுப்பாம அசர்பைஜான் நாட்டில் கொண்டு போய் தங்க வச்சு அங்கே 15 நாளைக்குள்ள செலவு நாங்களே பார்த்துக்கிட்டோம். அந்த செலவு பண்ணணும், அதுவும் பண்ணல. அதன் பிறகு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. சென்னைக்கு அழைச்சிட்டு இங்கே 10 நாளில் போகலான்னு சொல்லி எங்களை இட்டுட்டு குறைஞ்சபட்சம் தனியார் விடுதியில் ஒரு 4 மாதம் தங்க வச்சிருக்காங்க. எங்களை 4 மாதத்துக்கான வாடகை பாக்கியும் தரல, சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலி தவிக்குது. நாங்களும் கஷ்டப்படுறோம். இதுக்காக கண்ணாடிக்கு யாரும் எடுக்கல. போலீஸோ இன்ஸ்பெக்டரோ இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்க மாட்டாங்க. பணம் கொடுத்தவர்கள் அழுத்தம் கொடுத்ததால் ஒரு சிலரை மட்டும் அஜர்பைஜான் நாட்டுக்கு அழைத்து சென்றுள்ளது சம்பந்தப்பட்ட தனியார் ஏஜென்சி நிறுவனம். அங்கு 15 நாட்கள் தங்க வைத்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்துள்ளனர். அவர்களையும் மேலும் பலரையும் விரைவில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி சென்னையில் உள்ள ஹோட்டல்கள், மேன்ஷன்கள், வீடுகளில் பலரையும் தங்க வைத்துள்ளனர். விசா கிடைத்தவுடன் அனுப்பி வைப்பதாக சில மாதங்கள் நம்ப வைத்துள்ளனர். காத்திருந்து பொறுமை இழந்தவர்கள் நேரில் சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டப்பட்டிருந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனியார் ஏஜென்சி நிறுவனத்தைச் சேர்ந்த இளங்கோ, சரண்யா இருவரையும் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது உரிய பதில் அளிக்காமல் தவிர்த்து வந்துள்ளனர். பணம் கேட்டு தொந்தரவு அளித்தவர்களுக்கு அவர்கள் கொலை மிரட்டலும் விடுத்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் தங்களுக்கு இனி வேலை கிடைக்காது என்பதையும் பணம் பறிபோனதையும் உணர்ந்து பணத்தை கொடுத்தவர்கள் பல கோடி ரூபாய்க்கு மேல் நடந்த மோசடி குறித்து கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தனியார் ஏஜென்சியை சேர்ந்த இளங்கோ, சரண்யா இருவர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். போலீஸோ இன்ஸ்பெக்டரோ இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் ரிப்போர்ட் 23ஆம் தேதி கொடுத்தோம், போன மாதம். இதுக்கான என்ன பிரச்சனை, எங்களுடைய பணத்தை மீட்டு தரத்துக்கு இது வரைக்குமே எந்த நடவடிக்கையுமே இல்லை. இப்போ கேட்கறதுக்கு இப்போ நீ வாப்பா, நாளைக்கு வாப்பா எஃப்ஐஆர் போடுறாங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, எதுவுமே போடல. சாமானிய மக்களுக்கு நியாயம் கிடையாதுங்க. இங்கே திருட்டு பயில நியாயமா இருக்கு தமிழ்நாடு. நியாயமா மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு நியாயம் கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட 10 பேர் கேட்கக்குள்ள அதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பொறுப்பு. வெளிநாட்டு வேலை மோசடி குறித்து புகார் அளித்தும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்றும் காவல்துறை மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் கடனை வாங்கி தற்போது கடன் கொடுத்தவர்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.